ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பல்லாங்குழி விளையாடுறத வந்து 2 பேர் ஆடுறத வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். இது வந்து சீதா பிராட்டி பல்லாங்குழின்னு சொல்லுவாங்க. அதாவது சீதை வந்து தனியாக வந்து இலங்கையில் இருக்கும்போது சீதை வந்துட்டு இந்த பல்லாங்குழி விளையாண்டாங்க, ஒத்தாளா தனிமையாக இருந்து விளையாண்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். இது உண்மையானு தெரியாது, பட் சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க இந்த கேம் வந்து சீதா பிராட்டி கேம்னு. இதுக்கு வந்து ஒரு ஆள் இருந்தால் போதும், ஒரு ஆள் வச்சு விளையாடலாம். இதுக்கு பல்லாங்குழி தேவை, அதுக்கு காய்கள் தேவை. இது எப்படி வந்து ரொப்பணும் அப்படின்னா, நம்ம எப்போவுமே பல்லாங்குழி வந்துட்டு ஒவ்வொரு குழிகளையும் 5 காய்கள் போடுவோம். இந்த சீதா பிராட்டி இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு குழியில் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 7 குழிகளுக்கு வந்துட்டு 7 குழிகள்லையும் வந்துட்டு இது மாதிரி 1, 2, 3ன்னு சொல்லிட்டு அப் டு 7 வரைக்கும் நம்ம அதை வந்து போட்டுக்குவோம். இது ஒரு ஆளாக தான் விளையாடுவாங்க. இங்கே பாருங்க, 1, 2, 3, 4, 5, 7. இப்போ வந்து அங்கே 7 வந்ததோட 7 போட்டதோட இப்போ இங்கே வந்து இந்த சைடு வந்து 7 போடுறணும். 7, 6, 5, 4ன்னு வரணும். 7, 6, 5, 4. இது வந்து ஒரு ஆளாவே விளையாடு. சில பேர் வந்து என்ன பண்ணா, பல்லாங்குழி வந்து 2 பேர் தான் விளையாட முடியும். இது வந்து நமக்கு துணைக்கு ஆள் இல்லைனாலும் இது ஒரு ஆளாவே விளையாடலாம். இப்போ இதுதான் இங்கே பாருங்க, இது மாதிரி இருக்குல்ல, நம்ம விளையாட ஃபைனலாக வந்து இதே மாதிரி இந்த கேம் முடிவுக்கு வரும்போது இதே மாதிரி இருக்கணும். நம்ம எப்படி வந்து 1, 2, 3 வச்சிருக்கோமோ அதே மாதிரி முடிவில் வந்து இது மாதிரி கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த அப்போ தான் எண்டிங் ஆகும். இந்த கேம் வந்து முடிவு வந்து அது மாதிரி எண்டிங் வர வைக்கணும். நம்ம அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த கேம் ஆடி இருக்கோம்னு அர்த்தம். எப்படி நம்ம இந்த 1, 2, 3 இருக்கும், இந்த பக்கத்து வரிசையாக இருக்கும், இதே மாதிரி நம்ம ஆட ஃபைனலாக வந்து வரணும். வந்தால் தான் இந்த கேம் கரெக்டாக நம்ம விளையாடுறோம்னு அர்த்தம். இப்போ நாங்கள் ஆடுறோம் பாருங்கள். இப்போ ஆட போகிறாங்க. இது வந்து நம்ம தொடச்சி வலிக்கிறதே இந்த கேமில் கிடையவே கிடையாது. இப்போ 7, 6, 4, 5, 4ன்னு 1 வரைக்கும் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம விளையாடலாம். ஓகே, இவங்க விளையாடுறாங்க பாருங்கள். இதுக்கு கேம் வந்து எண்டிங்கே கிடையாது. நான் எப்படி ஆரம்பிச்சேனோ அதே மாதிரி இதோட எண்டிங் வரும். அப்போ தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக கேமை விளையாண்டுருக்கோன்னு அர்த்தம். இது தொடச்சி வலிக்கிறதே கிடையவே கிடையாது. தொடச்சி வந்து வலிக்க முடியாது. இது ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் தொடச்சி வலிக்கிறதா இருந்தால் இன்னொருத்தவங்க ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் தனிநபர் ஆடுறதுனால தான் இதுக்கு தொடச்சி வலிக்கவே முடியாது. ஃபுல்லாக கேம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எடுக்கிற மாதிரியே இருக்கும். தனியாக இருக்கிறவங்க வந்து தனியாக ஆடலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சீதை வந்து இலங்கையில் இருக்கும்போது இந்த கேம் வந்து அவங்க தனியாக விளையாண்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. ஆனால் எங்கள் ஊர் சைடு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒத்த நபராக இருக்கவங்க வந்து வீட்டில் லோன்லியாக இருக்கிறவங்க இது மாதிரி விளையாடலாம். இது ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கடைசியாக வந்துட்டு நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ, ஆரம்பிச்சில் எப்படி காயின்ஸ் வச்சுருந்தோமோ அதே மாதிரி முடிவுக்கு வந்தால் நம்ம கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இதுக்கு பேர் வந்து சீதா பிராட்டி பல்லாங்குழி ஆட்டம்னு சொல்லுவாங்க. இதில் தொடச்சி வலிக்கிற மாதிரியே வரவே வராது. இங்கே பாருங்கள், சேர்த்துட்டே தான் போவாங்க. வீட்டில் வந்து பல்லாங்குழி இருந்துச்சுன்னா, சிங்கிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து விளையாண்டு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்கும். மொபைல் ஃபோன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு பல்லாங்குழியை வந்து விளையாண்டு பாருங்கள். மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ கேம் முடிய போகுது நமக்கு. இப்போ அது வந்துட்டு எப்படின்னா 7 குழிகளை வந்து ரொப்பி அந்த 7 குழிகளையும் 7 சுற்றி வந்து இந்த கேம் விளையாடுறது. இது எப்படின்னு 20 மினிட்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள், நான் ஆரம்பத்தில் காமிச்சேன், அதே மாதிரி எப்படி இவங்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் 7 6 5 3 2 1. அதே மாதிரி இந்த பக்கம் 7 6 5 4 3 2 1 வந்துருச்சு. எப்படி ஆரம்பித்தாங்களோ இது வந்துட்டு அதே மாதிரி கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. தனிநபர் விளையாடுறது. ஒரு ஆளாக வந்து தனியாக உட்காந்துருக்கவங்க அதை விளையாடலாம். எப்படின்னு 20 மினிட்ஸ் ஆகும். போர் அடிக்காமல் ஜாலியாக வந்து விளையாடலாம். நீங்களும் விளையாண்டு பாருங்கள். இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சீதா பிராட்டி கேம், பல்லாங்குழி கேம் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நாங்கள் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஜாலியாக வந்துட்டு வீட்டில் வந்து பல்லாங்குழி இருந்தால் விளையாண்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.